சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 7 ஆண்டுகள். எப்படி இருக்கிறது ஜம்மு காஷ்மீர்? ஜம்மு காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் கடந்திருக்கு. அமைதியை நிலைநாட்டவும் அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல போறதா சொல்லி கடந்த 2019ஆம் ஆண்டு கடும் எதிர்ப்புக்கு மத்தியில இந்த சட்டத்தை கொண்டு வந்துச்சு பாஜக. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு 7 ஆண்டுகள் ஆகியிருக்கிற நிலையில ஜம்மு காஷ்மீர் முன்னேறி இருக்கா? அரசு தரப்பு என்ன சொல்லுது, எதிர்க்கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க போன்றவைகளை நாம பார்க்கணும். இதுக்கு இடையில தன்னோட எக்ஸ் பதிவுல பிரதமர் மோடி 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீர் மக்கள் வாழ்க்கையில பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு, வளர்ச்சி, முதலீடுகள், வேலை வாய்ப்புகளின் நிலை என்ன? பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றனவா? ஜனநாயகம் பறிபோய் உள்ளது என்ற குற்றச்சாட்டு உண்மையா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஜம்மு காஷ்மீர்ல 370வது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பிறகு அம்மாநிலம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறதா மத்திய பாஜக அரசு தெரிவிக்குது. மாநிலத்தோட கட்டமைப்பு, போக்குவரத்து இணைப்பு, சுற்றுலா, முதலீடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டிருக்கணும். மேம்பட்ட உட்கட்டமைப்பு, பொது சேவைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மூலமா அந்த பகுதி விரைவா மாற்றத்தை அடைஞ்சு மக்களோட வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டிருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டுல 65,000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட மொத்தமா சுற்றுலா வந்த பயணிகளோட எண்ணிக்கை 2,35,00,000 தாண்டுச்சுன்னு 2025ல பஹல்காம் பயங்கரவாத சம்பவத்துக்கு பிறகும் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாவே இருந்துட்டு வருதுன்னு தெரிவிக்கிறாங்க. முதலீடுகள் மற்றும் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2019ஆம் ஆண்டு முதல் ஜம்மு காஷ்மீர்ல சுமார் 18,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்குன்னு 2,200க்கும் மேற்பட்ட தொழில்துறை பிரிவுகள் நிறுவப்பட்டு 26 புதிய தொழில்பேட்டைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. 41,000த்திற்கும் மேற்பட்ட அரசு வேலைகள் வழங்கப்பட்டிருக்கு. சுமார் 9,81,000 சுய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பாஜக தரப்புல தெரிவிக்கப்படுது. கல்வி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள்ல உல்லாஸ் திட்டத்தின் கீழே ஜம்மு காஷ்மீர் முழுமையான எழுத்தறிவை எட்டியிருக்கணும். 2025ல எளிதா தொழில் தொடங்குதல் சீர்திருத்தங்கள்ல நாட்டிலேயே 5வது இடத்தை காஷ்மீர் பெற்றிருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. பாதுகாப்பு விஷயத்துல 2019 முதல் பயங்கரவாதம் தொடர்பான வன்முறைகள் 83% குறைஞ்சிருக்கணும். பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரோட உயிரிழப்புகள் கணிசமா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கல்வீச்சு சம்பவங்கள் கிட்டத்தட்ட முற்றிலுமா நின்றிருக்குன்னு மத்திய அரசு தரப்புல தெரிவிக்கப்படுது. சமீப காலங்கள்ல காஷ்மீர்ல வன்முறை சம்பவங்களோட அளவுகள் குறைஞ்சாலும் காஷ்மீரிகளை மற்ற மாநிலங்கள்ல பார்க்கும் தன்மை ரொம்பவே கவலைகளிக்கும் வகையில இருக்கிறதா மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு டெல்லி செங்கோட்டையில குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. அதுல 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டாங்க. காஷ்மீருக்கு தொடர்புடைய தீவிரவாதம் மாநிலத்தை தாண்டி வெளியே தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டதாவே இருக்குன்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல காஷ்மீரிகள் வெளி மாநிலத்துக்கு போனா பல்வேறு கெடுபிடிகள் விதிக்கப்படுதுன்னு, வாடகைக்கு கூட வீடு தர மறுக்கிறாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்க. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் தவறா பயன்படுத்தப்படுறதாவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதுக்கு எதிராக போராடின போராட்டக்காரர்கள் 50 பேர் மேல உப்பா சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சுன்னு, பொதுக்கூட்டங்களுக்கு தடை, இணைய சேவை முடக்கம் ஆகியவைகள் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் நடக்குதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறதுனால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஆளுநருக்கும் அதிகார போட்டி நிலவுதுங்கிற குற்றச்சாட்டு முக்கியமானதா இருக்கு. கருத்து சுதந்திரம் மற்றும் கல்வி மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிச்சிருக்கணும். பிரிவினைவாதத்தை தூண்டுறாங்க, பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசு விமர்சித்து எழுதப்பட்ட புத்தகங்கள் பல தடை விதிக்கப்பட்டு இருக்குங்கிற குற்றச்சாட்டையும் நம்ம கவனிக்கணும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ராணுவத்துக்கு எதிராக கடந்த 2 மாசங்களா மக்கள் தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. விலைவாசி உயர்வு, தொடர் மின்வெட்டு, கோதுமை மாவு பற்றாக்குறைன்னு பல்வேறு விஷயங்களால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால கொதிப்படைஞ்சு போராட்டம் நடத்தி வராங்க. இவங்களை முடக்க பாகிஸ்தான் ராணுவம் நடத்தின காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்ல 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவத்தோட நடவடிக்கை மக்களை மேலும் கொதிப்படைய வச்சிருக்கு.
பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இந்தியாவோட இணைஞ்சா தங்களுக்கும் விடிவு பிறக்கும்னு கருதுறதா வருகிற தகவல்களும் நமக்கு பல உண்மைகளை சொல்லாம சொல்லுது.